ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெட்னஸ்டேங்க. இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்னென்னு பார்த்துலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரவா தோசை, 1 கப் ரவை, 3/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கேரட் கொஞ்சம் திருவினது, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் பொடிப்பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் எல்லாம் பொடிப்பொடியாக கட் பண்ணி ஒன்றா கலந்துட்டு தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் டீ வச்சு குடிச்சலான்ட்டு டீ வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் சுண்டல் போட்டு தான் குழம்பு அரைச்சி வைக்க போகிறேன். அது பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சதில் கொஞ்சம் பாதி பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் தாளித்து விட்டாச்சு. சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரவா தோசைக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு ரவையெல்லாம். ரவா தோசையும் சுட்டுக்கிட்டேன். ரவா தோசை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாட்டு இருந்தால் தான் தோசை நல்லா வரும். கிறிஸ்பியாகிற அளவுக்கு நல்லா கல் சூடானதுக்கு அப்புறம் தான் மாவே ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரவா தோசை. இஞ்சி பச்சை மிளகா மணத்தோட இன்றைக்கி ரவா தோசை காலையில் டிஃபனுக்கு வச்சாச்சுங்க. மத்தியானத்துக்கு கத்திரிக்காய் சுண்டல் குழம்பு வச்சுட்டு சாப்பாடெலாம் போட்டுட்டு